ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரெஸ் எடுக்க போன கடையில் அங்கே வேலை பார்க்குற பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். அந்த ரூமில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பான். பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ இது வந்து ரேவதி கண்டுபிடிச்சு உடனே அந்த கடை முதலாளிக்கிட்ட சொல்லி அவனை போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேராக ரேவதியும் ரோகிணியும் வீட்டுக்கு கிளம்பும் போதோ அப்போ ரேவதி ரோகிணி கிட்ட, அக்கா இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாக்கா, தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும், முக்கியமாக அம்மாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னதும், என்ன ரேவதி இது ஒன்றும் அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது, இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் கார்த்திக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு, அதான் சரி அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல சரிங்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்தியும் நம்ம ரேவதியும் ரோகிணியும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் ரேவதி வீட்டுக்கு வந்ததும் உடனே யோசிச்சுட்டு இருக்காங்க நடந்த விஷயத்த. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை இவன் கெடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்திக் வராங்க. அப்போ கார்த்திக் வந்ததும் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி அப்படின்னு நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. ஐயோ இப்போ நம்ம நடந்த விஷயத்த சொன்னால் நம்ம கார்த்திக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஏய் உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன ஆச்சு, ஏன் ஒரு மார்க்கமாக இருக்க அப்படின்னதும் உடனே நடந்த விஷயத்த ரேவதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவா, நானும் அக்காவும் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் அப்படின்னுட்டு உடனே நடந்த விஷயத்த சொன்னதும் இது கேட்டதும் செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க கார்த்தி. என்ன ரேவதி சொல்கிற, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதில் பட இருந்தது உன் வாழ்க்கை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் அப்படின்னா நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னதும், ஆமாம் கார்த்தி அதான், ஆனால் அவன் அவ்வளோ லேசப்பட்டவன் கிடையாது, நல்ல வேலை நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னதும், என்ன ரேவதி நீ பண்ணது சரிதான், ஆனால் இனிதான் பிரச்சனையே காத்திருக்கு அப்படின்னதும், என்ன கார்த்தி சொல்கிற, நீ பேசுகிறதான் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ரேவதி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் பின்ன நீ அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்க, அது மட்டும் கிடையாது, இனிமேல் அவனுக்கு எந்த கடையிலையும் வேலையும் கிடைக்காது, அதனால கண்டிப்பாக அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்னதும், என்ன கார்த்தி சொல்கிற, அதுக்காக அவனை சும்மா விட சொல்கிறியா, இதனால எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் தெரியுமா அப்படின்னதும், இங்கே பாரு இவன் வெறும் ஸ்பைதான், இவனை வச்சு வேறு யாரோ தான் வேலை பார்க்குறாங்க, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க, இவனை வச்சு மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீ இவனை உள்ள தூக்கி போட்டிருக்கலாம், ஆனால் இவனோட முதலாளி இவனை மாதிரி எத்தனை ஆம்பளைங்களை கடையில் வச்சு வேலை பார்ப்பான் உனக்கு தெரியுமா அப்படின்னதும், என்ன காத்தி புதுசாக சொல்கிற, இப்படி இல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னும் போதும், ஆமா ரேவதி இப்போ உலகம் வந்து கலியுகம் ஆயிடுச்சு, உனக்கு புரியாது, இங்கே பாரு எதுக்கும் நீ கவனமாக இருந்துக்கோ அப்படின்னுட்டு கார்த்திக் அங்கேருந்து போனதும், என்ன இது கார்த்தி இப்படி சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா அங்கே போலீஸ் பிடிச்சிட்டு போனான் இல்லையா அந்த பையன், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இவன் உள்ளே போன விஷயத்த வந்து அந்த முதலாளி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நேராக ஸ்டேஷனுக்கு அவனை பார்க்க வராங்க. எனக்கு தெரிஞ்ச பையன்தான் சார் அப்படின்னு. டே என்னடா எப்படிரா பிடிப்பட்ட, இங்கே பாரு நீ இப்படி கூடிய சீக்கிரம் பிடிப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்படிலாம் நாம் சம்பாதிச்சிட்டு இருந்தோம், கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டே, இங்கே பாரு எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு நீ வாய் திறந்த அவ்வளவுதான், நாம் கும்பலோட மாட்டிப்போம் அப்படின்னதும், இல்லை சார் கண்டிப்பாக நான் உங்களை மாட்டிவிட மாட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அவளை சும்மாவே விடக்கூடாது, அவள் தான் என்னோட எந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு ரேவதியை வந்து சொல்லணும். உடனே இங்கே பாரு கூடிய சீக்கிரமே உனக்கு நான் வெயிலில் கூட்டிட்டு வரேன், அவள் யாருன்னு காட்டு, அவள் கதையை நாம் முடிச்சிடலாம் அப்படின்னதும், நான் அவளை சும்மா விட மாட்டேன், அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு அந்த பையன் வந்து பேசினதும், உடனே அவங்களோட முதலாளியும் கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் உன்னை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதியை தான் காமிக்கிறாங்க. நடந்த விஷயத்தை நினைச்சு யோசிச்சு பயந்து
எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விடிஞ்சா கார்த்திக்கு பிறந்த நாள். இந்த மாதிரி நிலைமையில் ஒரு கெட்ட சந்திப்பு நடக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நைட்டு 12 மணி ஆகுது. இந்த பக்கம் நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக்கு பிறந்த நாள் விஷ் பண்ணுறாங்க. இந்த பிறந்த நாளில் வெட்டிங் ஆனிவர்சரி விஷ் பண்ணுறாங்க. ஸோ கார்த்தியும் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம கார்த்தி. விடிய காலையில் பார்த்தோன்னா வீட்டு வாசலுக்கு முன்னாடி நம்ம ரேவதி கார்த்திக்காக ஆர்டர் பண்ணாங்க இல்லையா பைக், அது நிற்கு. உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்தி உனக்கு இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. இது என்னோட சின்ன சர்ப்ரைஸ் தான், உண்ட அளவுக்கு கொடுக்க முடியாட்டியும் இது என்னோட அன்பான பரிசு அப்படின்னுட்டு நேராக வீட்டுக்கு வெளியில் வர சொல்கிறாங்க. ஏய் இப்போ எதுக்கு என்ன வெளியில் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னதும் நீ வா அப்படின்னு சொல்லி ரேவதி வெளியில் கூட்டிகிட்டு போய் உடனே அந்த பைக்கு மேலே போட்டிருக்கிற துணியை எடுக்க சொல்கிறாங்க. அம்மா என்ன இது பாரு உனக்கான சர்ப்ரைஸ் தான் அப்படின்னதும் பைக் மேலே இருக்கிற துணி எடுத்து பார்க்குறாங்க கார்த்திக். பார்த்தா ரொம்ப அழகான பைக் ஒன்று இருக்குது. ஸோ பைக்கை பார்த்த கார்த்திக் ஆமாம் என்ன இதெல்லாம் யாருக்கு அப்படின்னதும் வேற யாருக்கு, என் புருஷன் உனக்கு தான். இது என்னோட அனிவர்சரி கிஃப்ட். நீ பைக் ஓடினா பார்த்ததே இல்லை, அதே மாதிரி உன்கிட்ட பைக்கும் இல்லை. நீ வெரைட்டியாக கார் தான் வச்சுருக்கே ஒழிய உன்கிட்ட பைக்கே இல்லைல்ல, அதனால தான் நான் உனக்கு பைக் கிஃப்ட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னதும் கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு இந்த பைக்கில் நம்ம 2 பேரும் ஜோடியாக போகணும் அப்படின்னதும் அதானே பார்த்தேன் பிளான் பண்ணி எடுத்திருக்கல அப்படின்னதும் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. நான் பிடிக்கலன்னு சொன்னேன்னா ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் உன்னை எட்டி போனேன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் ரேவதி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் வெளியில் வராங்க. பார்த்தியாக்கா என்னக்கா இதெல்லாம் பைக்கெலாம் இருக்குது அப்படின்னு போதும் ரேவதி என்ன இது அம்மா யாரோட பைக் அப்படின்னதும் அதுவாம்மா இன்னைக்கு எங்கள் 2 பேரோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதான் கார்த்திக்கு சர்ப்ரைஸாக பைக் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னதும் இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி செம்மையாக கடுப்பாகிறாங்க. யாரை கேட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இன்னும் கொஞ்சம் மாதத்தால் உனக்கு அவனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அதுக்குள்ளே எதுக்கடி இப்படிலாம் காசை வீணாக்கிட்டு இருக்க அப்படின்னதும் அம்மா இங்கே பாருங்க இது எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, நான் ஒன்றும் கண்டவனுக்கு வாங்கி கொடுக்கல, என் புருஷனுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கேன், இதில் உங்களுக்கு என்னமா வந்துச்சு அப்படின்னு வழக்கம் போல் நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து சண்டை போட்டுட்ருக்காங்க. பாத்தியாக்கா பாத்தியா இப்படியே போனால் கண்டிப்பாக இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் நடக்காதுக்கா, கடைசி வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து வாழத்தான் போகிறாங்க, உனக்கும் ஆப்போ வைக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சந்திரா சாமுண்டீஸ்வரியை வழக்கம் போல் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே பாரு கார்த்தி நம்ம குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட்டாக கோவிலுக்கு கிளம்பலாம், அதுவும் பைக்கில் தான் 2 பேரும் கிளம்புறோம் அப்படின்னதும் இங்கே பாரு ரேவதி என்னை மீறி நீ அவன் கூட இந்த பைக்கில் போன அவ்வளோதான், நடக்கிறதே வேறுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக் கூட ரேவதியை அனுப்பாமல் பிடிவாதம் பிடிப்பாங்க. வாங்க வெயிட் பண்ணி